வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனையை தொடங்கியது தேர்தல் ஆணையம். டெல்லியில் 2 நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. 6151 பணியிடங்களுக்கான TNPSC குரூப் 2 தேர்வு முடிவுகள் வெளியீடு. அடுத்த கட்டமாக நேர்காணலுக்கு அழைக்கப்படுவார்கள் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. நெல்லையில் திமுக மேயருக்கு எதிராக நாளை நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு. விருதுநகருக்கு அழைத்துச் செல்லப்படும் அதிருப்தி திமுக கவுன்சிலர்கள். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஆளுநரை வரவேற்ற துணைவேந்தர் ஜெகநாதன். நிதி முறைகேடு புகாரில் சிக்கி ஜாமீனில் வெளியே வந்தவருடன் ஆலோசனை நடத்திய ஆளுநர். சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் வந்த ஆளுநருக்கு எதிராக திமுகவினர் கருப்பு கொடியுடன் போராட்டம். 300க்கும் மேற்பட்டோர் கைது. துணைவேந்தர் மீதான முறைகேடு புகார் தொடர்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் போலீசார் மீண்டும் சோதனை. பல்கலைக்கழக வளாகத்தின் 7 இடங்களில் போலீசார் ஆய்வு. அதிமுக சின்னம் கொடியை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும். மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்த பிறகே தொகுதி பங்கீடு பற்றி ஆலோசிப்போம். சேலம் விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 15வது முறையாக நீட்டிப்பு. காவல் நீட்டிப்புக்கு எதிராக செந்தில் பாலாஜி வழக்கு. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக வரும் 22ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு. நேரில் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஆணை. சென்னை நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் விழா. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி தொடங்கி வைத்தார். பாஜக தேர்தல் பொறுப்பாளர்களுடன் நாளை ஆலோசனை நடத்துகிறார் அண்ணாமலை. மக்களவை தேர்தல் பணிகளை விரைவுபடுத்துவது குறித்து கருத்துக்களை கேட்டறிகிறார். மதுரை அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்த ஏற்பாடுகள் தீவிரம். தவுக்கு மர கட்டைகளுடன் தடுப்புகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஊழியர்கள். லஞ்சம் வாங்கியதாக குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் உட்பட 3 பேர் கைது. ஒரு நிலத்தை வரைமுறைப்படுத்த 24,000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது கையும் களவுமாக சிக்கினார். தொடர் மழையால் திருநெல்வேலியில் கல் மண்டபங்களை மூழ்கடித்து ஓடும் தாமிரபரணி. 10,000 கன அடி நீர் ஓடுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. வரும் 15ஆம் தேதி நிறைவுக்கு வருகிறது வடகிழக்கு பருவமழை. வழக்கத்தை விட 1 வாரம் தாமதமாக நிறைவு பெறுவதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர் அருகே வீட்டின் அருகில் புலி நிற்பது போல் பரவும் வீடியோ. சித்தரிக்கப்பட்டது என்பதால் நம்ப வேண்டாம் என வனத்துறை விளக்கம். முறைகேடு புகாரில் கைதான சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருடன் ஆளுநர் RN ரவி தனியாக ஆலோசனை நடத்தினார். சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தராக உள்ள ஜெகநாதன் மீது பல்வேறு முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. விதிகளை மீறி தனியார் நிறுவனம் தொடங்கிய புகாரில் கைது செய்யப்பட்ட ஜெகநாதன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் பல்கலைக்கழகங்களின் வேந்தரான ஆளுநர் RN ரவி சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு பிற்பகல் 1 மணி அளவில் வந்தடைந்தார். அவரை துணைவேந்தர் ஜெகநாதன் வரவேற்றார்.
இதனையடுத்து பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அறையில் துணைவேந்தர் ஜெகநாதனுடன் சுமார் 20 நிமிடங்கள் ஆளுநர் RN ரவி தனியாக ஆலோசனை நடத்தினார். பின்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள ஆட்சிக்குழு கூடத்தில் 23 துறைகளின் தலைவர்களுடனும் ஆளுநர் RN ரவி சுமார் 10 நிமிடங்கள் ஆலோசனை மேற்கொண்டார். அதன் பிறகு பிற்பகல் 2 மணி அளவில் ஆளுநர் தனது காரில் கோவை புறப்பட்டு சென்றார். ஆளுநர் துணைவேந்தருடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த அதே நேரத்தில் பல்கலைக்கழகத்தில் தனிப்படை போலீசார் அதிரடியாக சோதனை நடத்தினர். துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான புகாரின் அடிப்படையில் காலை 10 மணி அளவில் வந்த தனிப்படை போலீசார் துணைவேந்தர் அலுவலகம், பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்ட 7 இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னதாக ஆளுநரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஜம்மு காஷ்மீர் உட்பட வட மாநிலங்களில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்களை பதிவு செய்யலாம். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுடைய ஹிந்து குஷ் மலைத்தொடரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் என்பது தற்பொழுது இந்தியாவினுடைய வட மாநிலங்களிலும் உணரப்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோல் 6 அளவு வரை பதிவாகியுள்ள இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் என்பது வட இந்திய மாநிலங்களான குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், உத்தரகாண்ட், டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தினுடைய சில இடங்களிலும் உணரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சற்று நேரத்திற்கு முன்பதாக சில நிமிடங்கள் நீடித்த இந்த தொடர் அதிர்வுகள் காரணமாக மக்கள் அனைவருமே பொது வழிகளில் தற்பொழுது கீழே வந்திருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியேறி சாலைகள் மற்றும் பொது வழிகளில் அவர்களுக்கு வந்திருப்பதை நம்மால் காட்சியில் பார்க்க முடிகிறது. மிக குறிப்பாக ஹிந்து குஷ் மலைப்பகுதியில் ஏற்பட்ட அடுத்தடுத்த 3 நிலநடுக்கங்களுடைய தாக்கம் என்பது வட மாநிலங்களில் உணரப்பட்ட தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த அதிர்வுகள் என்பது மேலும் சில மணி நேரங்கள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது அதிகாரப்பூர்வ எச்சரிக்கை என்பதும் செஸ்மாலஜி அதிகாரிகள் சார்பாக விடுவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ரிக்டர் அளவுகோல் 6 அளவீடாக இந்த ஒரு நிலநடுக்கம் என்பது பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுடைய ஹிந்து குஷ் மலைப்பகுதியில் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது தேசிய செஸ்மாலஜி நிறுவனமானது அறிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.